உங்களில் ஒரு சிஸ்டர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க, நான் டைலரிங் வெளியில் போய் அமௌண்ட் கொடுத்து தான் கற்றுக்கிட்டேன். ஆனாலும் எனக்கு அந்த டைலரிங் பற்றின சில டவுட் இருந்துகிட்டே தான் இருக்குது. ஏதாவது ஒரு மிஸ்டேக் வருது, அது எப்படி சரி பண்ணுறது அப்படின்னு கேட்டிருந்தீங்க. என்னதான் நம்ம 1 மாதம் 2 மாதம் கிளாஸ் போனாலும் நம்ம என்ன மிஸ்டேக் பண்ணுறோங்கிறத நமக்கு தெரிஞ்சால் மட்டும்தான் அந்த மிஸ்டேக்கை நம்ம சரி பண்ணிக்கவே முடியும். ஆரம்பத்தில் டைலரிங் கற்றுக்கும் போது சின்ன சின்ன மிஸ்டேக் வரதாங்க செய்யும். மிஸ்டேக்கே வராமல் நம்ம வந்து பர்ஃபெக்டாக ஃபினிஷ் பண்ணி எடுத்துடணும், இல்லை அப்படின்னா நமக்கு தைக்க தெரியல அப்படின்னு நினச்சிக்கிறீங்க நிறைய பேர். அப்படி கிடையவே கிடையாது. நம்ம ஒரு பிளவுஸ் ஸ்டிச் பண்ணும்போது அந்த பிளவுஸில் கரெக்ஷன் வரும்போது தான் அதை வந்து எப்படி சரி பண்ணணும், எப்படி அடுத்த பிளவுஸ் வந்து எப்படி கரெக்டாக ஸ்டிச் பண்ணணும்னு நமக்கு தெரியும். நம்ம கடைசி வரை ஒரே மெத்தடில் வந்து நம்ம ஸ்டிச் பண்ணி பர்ஃபெக்டாக வரல அப்படின்னு நம்ம புலம்பிட்டே இருந்தோம்னா கண்டிப்பாக நம்மளால் ஒன்றுமே பண்ண முடியாது. ஒரு பிளவுஸை இந்த மெத்தடில் தான் ஸ்டிச் பண்ணணும் அப்படின்னு நமக்கு கிடையவே கிடையாது. பிளவுஸில் ஏகப்பட்ட மெத்தட் இருக்குங்க, நம்ம கட்டிங்க்கும் ஸ்டிச்சிங்க்கும். அதில் எந்த மெத்தட் உங்களுக்கு கரெக்டாக வருதோ அந்த மெத்தடில் ஸ்டிச் பண்ணுங்கள். உங்களுக்கும் பிளவுஸோட ஃபிட்டிங்கும் ஃபினிஷிங்கும் பர்ஃபெக்டாக வரும்.